ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பேரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாளை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. தற்போது கோயிலோட கோபுர பணிகள், கோபுர திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு. இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும். இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட்டு, மணல், செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்தது ஒரு சிமெண்ட்டாகவோ ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை ₹1 உங்களால் முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா கோயில் திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க. அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது. அதனால் இந்த கோயில் திருப்பணியில் உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும், என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான இந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா பூர்த்தியை பொறுத்தும் இதில் சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே. இது போல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேச ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்க விஷயம். நீங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேச ராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு விசேஷமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த 2024. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் ராகு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மறைந்த ராகு நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/5/2024 வரை ஜென்ம குருவாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. குரு இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து 5, 7, 9 என்ற இடங்களில் குரு பார்ப்பதனால இடம், வீடு, வாகனம், நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். இடம் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்நிலைகள், பதவி உயர்வு, பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்பு ஏற்படும். அதே போல் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருக்க திருமண தடை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு புதிய விஷயம், புதிய தொழில் தொடங்கலாம், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், இல்லை அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை அந்நிய நாட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணுறோம், இப்படி ஏதாவது ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த தடைகள்லேருந்து விடுபடுவதற்கான யோகா அமைப்புகள் தேடி வரும். 1/5/24க்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனாலும் கூட குருவினால் பெரிய அளவு பாதகங்கள் குரு பயிற்சினால இருக்காது. அதனால் இந்த ஆண்டு முதல் பாதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது பாதி கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி ஆகும்போது குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்கிறார். மேச ராசிக்கு 2ஆம் வீடு வாக்கு, தனவர, குடும்பம். வாக்கு ஸ்தானம், தனவர ஸ்தானம், குடும்பஸ்தானம். வாக்கு அப்படின்னா கல்வி, கல்விக்கேற்ற மேன்மைகள், உயர்வுகள் கிடைக்கும். தனவரனா பண வரவு, வேலையில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, வேலையில் வருமானம், சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுறது. குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் திருமணம், இது மாதிரி சுப காரியங்கள், சுப விஷயங்கள் ஏற்படும். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், மேசராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பதவி உயர்வு, அரசியல் செல்வாக்கு அதிகமாகும், மக்கள் செல்வாக்கு அதிகமாகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களில் அவங்களுக்கும் பேரு புகழ், நிறைய நட்புகள் வளரும், அவங்களோட திறமை வெளிப்படும். விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும். அதனால் விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகள், மேசராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலம். கல்வியில் அதிக ஆர்வம், நம்ம இந்த விஷயத்தை நம்ம செய்யணும், சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படும். மேசராசி சேர்ந்த பெண்களுக்கு சிறு சிறு வயிறு சார்ந்த உபாதைகள், நரம்பு சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேச ராசிக்கு சுவாமி செவ்வாய். அதனால் முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது.
அதுவும் குறிப்பாக மேசராசிக்காரங்க பழனி முருகன், பழனியில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணியை இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது ரொம்ப நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ரிஷப ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டு முழுவதுமே சனி பகவானுடைய அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு இல்லை. ஜீவனம் சொல்ல 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல் ராகுவை பொறுத்த மட்டும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் 1/5/2024 அப்புறம் குரு பகவான் மேச ராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்குள்ளே வருகிறார். அப்போது முதல் பாதி, அதாவது முதல்ல 5 மாதம் மட்டும் கொஞ்சம் நன்மைகள் இருக்காது. கரெக்டாக சொன்னோம்னா 4 மாதங்கள் மட்டுமே குருவுடைய பலம் அவங்களுக்கு இருக்காது ரிஷபராசிக்கு. அப்போ 1/5/24 அப்புறம் குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ரிஷபராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கும். ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே அஷ்டம சனியினால் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பாதிப்புகள்லேருந்து விலகி அப்புறம் சனியோட தாக்கங்கள் குறைந்து படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்காங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ இந்த குருவுடைய பார்வை வருவதனால் சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது குழந்தை பார்க்க வேண்டியிருந்தாலோ, திருமணம், குறிப்பாக இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய திருமணம் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து அது தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும். திருமணத்துக்கான யோகங்கள் தேடி வரும். அதே போல் குறிப்பாக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு படிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, சாதகமான அமைப்புகள் ஏற்படும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் உடல் ரீதியாக இருந்திருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் அந்த உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு ரொம்ப மகிழ்ச்சியான தன்மையில் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்களுக்கான யோகங்கள் தேடி வரும். இந்த குருவுடைய தன்மையை பொறுத்த மட்டும் குரு பகவான் ரிஷபத்தில் அமர்வதனால் பெரிய அளவு நன்மை கிடையாது. ஏன்னா ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வைக்கு சிறப்பு உண்டு. குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. அந்த வகையில் குரு பகவான் 5, 7, 9 என்ற இடங்களை ரிஷபராசிக்கு பார்க்குறார். 5ஆம் இடம் சொல்கிற பூர்வீக ஸ்தானத்தையும், 7ஆம் இடம் சொல்கிற சமசப்தம ஸ்தானத்தையும், 9ஆம் இடம் சொல்கிற பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறார். பாக்கியம் அப்படின்னா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், உத்தியோக பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், இடம் வாங்குகிற பாக்கியம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வகையில் குரு அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். அதனால் இந்த 2024ஆம் ஆண்டு முதல் 4 மாதங்கள் மட்டுமே கொஞ்சம் பாதிப்புகள் ரிஷபராசிக்கு இருக்கும். அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதங்களாக அமையும். அப்படிங்கிறது தான் இந்த கிரக சூழ்நிலைகளால் வரக்கூடிய அந்த அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு உண்மை புரியும், எது உண்மை எது பொய், யாரை நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான முகப்பொழிவு அவங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு சிறு சிறு உடல் பாதிப்புகள் வரும், அப்புறம் விலகிடும், சரியாயிடும். ஸோ இந்த 2024 பொறுத்த மட்டும் ரிஷபராசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அது ரிஷபராசிக்கு சுவாமி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சன்னதியில் மகாலட்சுமியை வணங்குறது நல்லது. அல்லது பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் பத்மாவதி தாயாரை வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம். மிதுன ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லப்படுற 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இது வரைக்கும் இருந்த அந்த அஷ்டம சனி பாதிப்புகள் விலகி இந்த சனியினால் வந்த குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்கிறார். ஏற்கனவே 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ஜீவனத்தன்மையை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். 4ஆம் வீட்டில் கேது அமர்ந்து, அதாவது ராசிக்கு 4ல் கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்தில். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நல்ல ஒரு வளர்ச்சி தன்மை பெறுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இருந்த குழப்ப நிலைகள், இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் இருந்தும் அவங்க மீண்டு வருவாங்க. பதட்டம், எரிச்சல், கோபம், தூக்கமின்மை இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த ஆண்டு அந்த பாதிப்புகளிலிருந்து படிப்படியான விடுபாடுகள் ஏற்படும். ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபட்டு படிப்படியான முன்னேற்றத்துக்கு ஏற்படுவாங்க. இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள், அந்த தடைகள்லாம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு.
2024. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தவறா, நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை விட்டுருப்பாங்க. இப்போ இது வந்து நல்லது, இது சரியானது, இது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். புதிய முயற்சிகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 1/5/24 அப்புறம் குரு வந்து 12ல் மறைகிறார். மறைந்த குரு வந்து கொஞ்சம் குழப்பங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரு மறையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ, யாரோடைய பார்ட்னராக சேரும்போதோ, தொழிலை விரிவுபடுத்தும் போதோ, புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கும் போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு காரியங்களை ஆரம்பிக்கும் போது செய்யும்போது தடைகள் குழப்பங்கள் வந்து தான் அதில் அவர் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் கொஞ்சம் அந்த ஆண்டோட கடைசி பகுதியில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் மிதுன ராசிக்கு குரு பலம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆண்டோட பிற்பகுதியில், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அல்லது நவக்கிரகத்தில் இருக்க குருவுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ பண்ணுறது ரொம்ப விசேஷம். குரு என்று நான் சொல்வது ஜீவ சமாதிகளை சொல்கிறேன். ஜீவ சமாதிகளில் பண்ணலாம், அல்லது நவக்கிரகத்தில் இருக்க குருவுக்கு பண்ணலாம், அல்லது தட்சிணாமூர்த்திக்கு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது படிப்படியான முன்னேற்றங்கள், வளர்ச்சி பாதைக்கு அவங்கள கொண்டு செல்லும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பதட்டம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் இருக்கும். அந்த பதட்டத்திலேருந்து அவங்க விடுபட்டாலே அவங்க வெற்றி பெறுவாங்க. அதனால் பதறாத காரியம் சிதறாது, நிதானம் பிரதானம். ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து பொறுமையாக நிதானமாக செய்யும்போது வெற்றி பெறும். மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் சொன்னாலும் நம்பாமல் அது உண்மைத்தன்மையை உணர்ந்து புரிந்து அதை செய்வது நன்மையை தரும். மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சில நரம்பு சார்ந்த உபாதைகள், தூக்கமின்மை இதெல்லாம் வரும். நல்ல சத்துள்ள உணவுகள், நல்ல சரிவீத உணவுகள் எடுத்துகிட்டா அந்த பாதிப்புலேருந்து விலகுவாங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை, உயர்வு, படிப்பில் வெற்றிகளை கிடைக்க வைக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்குது. இருந்தாலும் குருவுடைய பலம் குறைவதனால குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலும் பல நன்மைகளை தரலாம். கடக ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடக ராசிக்கு வந்து இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார். இந்த அஷ்டம சனியாக இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் மனசுக்குள்ளேயும் உடம்புலையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குருவுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10ஆம் இடமான ஜீவனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 10லிருந்து குரு பகவான் இந்த வருடத்தில் 1/5/24 அன்று பயிற்சியாகி 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அது ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சனி வந்து இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால, அஷ்டம சனின்னா மனதை குழப்பம், பைத்தியமாகிற மாதிரி ஏற்படும் மனதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அஷ்டம சனி காலங்களில் பெரிய முடிவுகளோ பெரிய விஷயங்களோ எடுப்பதை நல்லா யோசித்து ரொம்ப நிதானமாக நிறைய பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த அஷ்டம சனி காலத்தில் மனதை பாதி பைத்தியமாக்கிரும். மன ரீதியாக முடிவுகள் எடுப்பதிலும் மன ரீதியான சஞ்சலங்களும் மன கோபங்களும் மன எரிச்சல்களும் ஏற்படும். ஆனால் கடக ராசியை சேர்ந்தவங்க இந்த சனியோட தாக்கம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் சன்னதி போய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டே வந்தால் படிப்படியான முன்னேற்றம், வெற்றிகளை பெற முடியும். அதே போல் குரு வந்து ஆண்டோட பிற்பகுதியில் நன்மையை தர்றார். 11ஆம் வீட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குருவுடைய அந்த பார்வை பலனும் ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்களை, படிப்படியான முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுவுடைய அமைப்புகளை பார்க்கும்போது பெரிய அளவு ராகு கேதுனால பிரச்சனைகள் இல்லை. 3 மற்றும் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால பெரிய அளவு கெடுதல்கள் இல்லை. ஆனால் இந்த சனினால தான் இந்த ஆண்டு முழுவதும் பிரச்சனைகள் கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் முதல்ல வந்து ஒரு விஷயங்களை செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசித்து முடிவெடுத்து செய்யணும். யாரையும் நம்பி எதுவும் பெருசாக பேசுவதோ, யாருக்கு உத்தரவாதம் கொடுப்பதோ, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறதோ தவறு. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனைகள், யாருக்காவது பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ செய்யும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தோல் ரீதியாக சில உபாதைகள், வயிறு ரீதியான சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நரம்பு சார்ந்த கோளாறுகளும் ஏற்படும், பதட்டங்கள் ஏற்படும், பயம், வாழ்க்கை சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் உடல் பலத்தை மனபலத்தையும் தரக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது கடகராசிக்கு நன்மை தரும். கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதோ, யாரையும் நம்பி இதை ஒப்படைக்கும் போதும்
ரொம்ப கவனமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து ஒப்படைக்கணும். கடக ராசியை சேர்ந்த பெண்கள் போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கணும். வெளிநபர்களுக்கு வெளியிடங்களோட யாராவது பேசும்போது சில வில்லங்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு சில வீண் வம்பு வழக்குகள், ஏதாவது ஒரு சொத்துக்களிலோ வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் செய்யணும். கடக ராசியை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு ஒரு சில விஷயங்கள் நன்மையாகவும் இருக்குது, ஒரு சில குழப்பங்களும் இருக்குது. அதனால் பதறாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தால் வெற்றியை பெறலாம். கடகராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உடல் பலம் மனபலம் கண்டிப்பாக தேவை. இந்த ஆண்டு முழுவதுமே அஷ்டம சனி இருக்கிறதுனால போக்குவரத்துகளிலோ வெளி இடங்களுக்கு போகும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ பொருட்களை தொலைப்பதற்கோ ஏதோ ஏமாறுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருப்பது கடகராசிக்கு நன்மை தரும். சிம்ம ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே கண்டச்சனி நடைபெறுகிறது. இந்த சிம்ம ராசிக்கு கண்டச்சனி அப்படிங்கிறது 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதுனால போக்குவரத்துகளில் முதல்ல கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பொருட்களை துளைப்பதற்கோ பொருட்கள் காணாமல் போவதற்கோ இழப்புகள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல உணவுகளாக, நல்ல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூட செரிமானம் நல்லா இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சிகள் செய்யணும். தேக பலம் குறையும். தேக சம்பந்தமான ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு ராகுவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கிறாருன்னா 8ஆம் வீட்டில் அஷ்டம ராகுவாக இருக்கிறார். அதனால் விரயங்கள், வைத்திய செலவுகள், மன குழப்பங்கள், மன ரீதியான சஞ்சலங்கள் ஏற்படும். மன சம்பந்தமான உபாதைகள், மன ரீதியான கோளாறுகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் சிம்ம ராசிக்கு குருவை பொறுத்த மட்டும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அமர்ந்து ஆண்டோட பிற்பகுதியில் 10ஆம் இடத்தில் அமர்கிறார். 1/5/2024 குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகும்போது 10இல் அமருவார் குரு பகவான். பொதுவாக சொல்லுவாங்க 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10இல் மட்டும் குரு வரவே கூடாது அப்படிம்பாங்க. இந்த 10ஆம் வீட்டில் அமர்வதனால தொழிலில் நீங்கள் உத்தியோகங்கள் ஏதாவது இருந்தால், ஒரு பதவிகளில் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்களில் இருந்தோம்னா ரொம்ப குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்நிய நாட்டு நிறுவனங்களால் நமக்கு எதிர்த்தன்மைகள், அவங்களுக்கு நமக்கும் சில வம்பு வழக்குகள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது. சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல்வாதிகளுக்கு கோபதாபம், பதட்டம், எரிச்சல் இதெல்லாம் வரும். அவங்க செய்த சில செயல்களே அவங்களுக்கு எதிராக மாறும். சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமின்மை, மந்த நிலை, வேறு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பேசுவதனால சண்டை சச்சரவுகள், வீண் பகை, ரொம்ப பகைகள் ஏற்படும். போக்குவரத்துகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆண்டு முழுவதுமே காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கு உங்கள் பேரில் ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டு மென்மேலும் நன்மைகளை பெற முடியும். கன்னி ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டு முழுவதும் 6ஆம் வீட்டில் சனி பகவான் மறைந்திருக்கிறார். மறைந்த சனி நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6, 8, 12 சனி வந்தால் நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட கிரகமான சனி பகவான் மறையும் போது அது நன்மையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராகு பகவான் 7ஆம் வீட்டிலும், கன்னி ராசியிலே கேது பகவானும் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருக்கிறாங்க. குரு பகவானை பொறுத்த மட்டும் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் 1/5/24 வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறமேல அதிலிருந்து பயிற்சியாகி 9ஆம் வீட்டில் பாக்கியத்தில் அமர்கிறார். பாக்கிய குருவாக அமர்கிறார். ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், குழப்பங்கள்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றம், வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சச்சரவுகள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலையோ அம்மா அப்பாவுக்கு இடையிலையோ இருந்த சில குழப்பங்கள், தந்தை மகன், தாய் மகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழில் சார்ந்த புது முயற்சிகளிலோ வெற்றி கிடைக்கும்.
பெரியவங்க நல்லவங்களோட உதவி கிடைக்கும். வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளி இடங்கள்லேருந்து உதவிகள் தேடி வரும். அரசியல் ஆன்மீக ரீதியான உதவிகள், அதிகாரத்தில் உள்ளவர்களோட நட்பு ஏற்படும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பான இந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தடையாய் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றோம். அந்த தடைகள் வந்து போகும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் ஆஞ்சநேயரை வணங்கலாம். பெருமாள் சன்னதியில் போய் பெருமாள் வழிபாடு செய்யலாம். அல்லது சிவ வழிபாடாக இருக்குது அப்படின்னா நந்தியை வணங்குவது நன்மை. பிரதோஷ வழிபாடு செய்வது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தடைகள்லேருந்து விடுபடுவதற்கான யோகங்களை தரும். அந்த வகையில் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் தடைகள்லேருந்து விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான யோகா அமைப்புகள் இருக்கும். படிப்படியான முன்னேற்ற பாதையில் அவங்க செல்வாங்க. இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள், மன ரீதியான இருந்த சச்சரவுகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் பெருமாள் வழிபாடும் நந்தீஸ்வரர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா மேலும் நன்மைகளை பெறலாம். கன்னி ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி படிப்படியான நன்மைகள், அரசியலில் பதவி உயர்வு, ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்க செல்வதற்கான யோகங்கள் வரும். மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டும் கன்னி ராசி சேர்ந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி அவங்க நினச்ச விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான யோகா அமைப்புகள் தேடி வரும். கன்னி ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சில குழப்பங்கள் உடல் ரீதியாக ஏற்படலாம், சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை சென்று நந்தியை வணங்குவது நன்மை தரும். அல்லது பக்கத்தில் பெருமாள் சன்னதி இருந்தால் பெருமாளை வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். இந்த 2024ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு நான் சொன்ன வழிபாடை கடைப்பிடிங்க, நன்மையே கிடைக்கும். துலாம் ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. துலாம் ராசிக்கு நிறைய பேர் ராசி பலன் எதிர்பார்த்துருக்காங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனினால் 2023 முழுவதும் ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு ராசி துலாம் ராசி. என்ன மாதிரி பாதிப்புனா, தடைகள் ஏற்பட்டிருக்கும். என்ன ஒரு நல்ல காரியம், திருமணம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன ஒரு காரியம் வந்தாலும் தடையாகிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த 2024 இந்த தடைகள் விலகி ரொம்ப ஒரு சுபிட்சமான தன்மை, நினைத்த காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய வகையில் இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு. குறிப்பாக அரசு பதவிக்கோ அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கோ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். இந்த 2024 முழுவதும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 6ஆம் வீட்டிலும், கேது 12ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறாங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் சமசப்தம ஸ்தானத்தில் இருக்கிறார் 1/5/24 வரை. அதுக்கப்புறம் பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டுக்கு அமர்கிறார். இந்த 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்தாலும் கூட துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். வாக்கு, தனவர, குடும்பம், கல்வியில் மேன்மை, தனவரனா பணவரவு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கொடுக்கும். குடும்பஸ்தானம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீடு எதுவும் வாகனங்கள் வாங்கினா அதுக்கான யோகங்கள் வரும். அப்போது இந்த 2024 பொறுத்தமட்டில் துலாம் ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான நன்மைகள்னு சொல்லலாம். தடைப்பட்ட அந்த தடைகள் விலகும். அடுத்து வேலை, உத்தியோகத்தில் உயர்வு, திருமணம், குடும்ப விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். இப்போ துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் துலாம் ராசி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். லட்சுமி, பத்மாவதி தாயார், பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார், அலமேல் மங்கை, பத்மாவதி, லட்சுமி இதெல்லாம் வணங்கினா ரொம்ப சுபிட்சத்தை பெறலாம். இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கி பதவி உயர்வு, அரசியலில் ஜெயம், வெற்றியை பெறுவதற்கான யோகங்கள் வரும். துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இனி கல்வியில் கவனம், அதிகமான ஞாபக சக்திகள், அதிக திறன் இதெல்லாம் வரும். துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன உபாதைகள், குழப்பங்கள்லேருந்து இனி விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான தன்மை, முகப்பொழிவு, தேகப்பலத்தோடு இருப்பாங்க. துலாம் ராசிக்கு இந்த 2024 ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் பெருமாள் சன்னதி போய் தாயார், பத்மாவதி தாயாரை வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். விருச்சிக ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டு முழுவதும் சனி பகவான் 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக அமர்கிறார்.
அர்த்த அஷ்டமம்னா அர்த்தனா பாதி, அஷ்டமனா பைத்தியம், பாதி பைத்தியம் ஆக்கணும் நம்மளை. இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உடற்பயிற்சிகள் செய்யணும், கொஞ்சம் அந்த வாக்கிங் இந்த மாதிரி உடலுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணிக்கணும். இல்லைனா உடல் ரீதியாக கோளாறுகள், நரம்பியல் கோளாறுகள், வயிறு வலி, தோலில் சின்ன சின்ன அலர்ஜிகள், மூச்சு சம்பந்தமான திணறல்கள், இரத்த குறைபாடுகள் ஏற்படலாம். அதனால் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வெளி போக்குவரத்துகள், வெளியிடங்களுக்கு போகும்போதும் யாருக்காவது ஏதாவது உதவிகள் பண்ணுறோம், பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கிறோம், என்ன நல்லது பண்ணுறோம், இந்த மாதிரி எதுவும் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பதறாத காரியம் சிதறாது, நிதானம் பிரதானம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக நம்ம கடைபிடித்தாலே அது இந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். ராகுவை பொறுத்த மட்டும் ஆண்டு முழுவதும் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிற அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். அது சொத்து சம்பந்தமாக பிரச்சனை வரும், வீண் வழக்குகள் வம்புகள் வந்து சேரும், பகை உணர்வு அதிகமாக இருக்கும். நம்ம யார்கிட்டயாவது பேசினா, நம்ம நல்லது பண்ணாலோ யாருக்கு உதவி பண்ணாலோ அது பகையாக மாறும். உடல் ரீதியான சிறு சிறு நொம்பலங்கள், வயிறு நரம்புகள் சார்ந்த உபாதைகள், தோல் சார்ந்த அலர்ஜிகள், தூக்கமின்மை, மந்தத்தன்மை ஏற்படும். சின்ன சின்ன உபாதைகள் உடம்புல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கும்போது கவனம் தேவை. இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை வாகனம் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம், ஒரு சுப காரியங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக யோசித்து, பலமுறை யோசித்து, பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்படக்கூடாது. அதே போல் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப விசாரித்து நல்லா பொறுமையாக பார்த்து அந்த திருமணத்துக்கு உறுதி செய்யணும். பதறாத காரியம் சிதறாது அப்படிம்பாங்க. அந்த விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு அது தேவை. இந்த 2024 முழுவதும் குழப்பங்கள் வரும், பகை வரும், தேவையற்ற விரைய செலவுகள் வரும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்ற வகையில் இருக்கிறது. எப்பயுமே விருச்சிக ராசிக்கு சுவாமி வந்து முருகன். அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க அவசியம் திருச்செந்தூர் இந்த ஆண்டு 2024 பிறக்கிறச்சே நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை வணங்கி வர்றது நல்லது. அப்படி ஒரு வேளை போக முடியலை அப்படின்னா சுவாமியோடைய ஃபோட்டோ வச்சு கூட ஃபோன்லேயோ இல்லை இதில் வச்சுட்டு அடிக்கொருக்க அவரை தினசரி நம்ம வணங்கி பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் குழப்பங்களும் இருந்தால் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2023 முழுவதுமே இந்த சனியோட தாக்கம் இருந்தது தனுசு ராசிக்கு. இந்த 2023 கடைசியில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அந்த சனி பயிற்சியில் அவங்க 7.5 சனி நிறைவு பெறுகிறது. விமோச்சன சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இருந்த சனியினால் இருந்த கெடுதல்கள் நீங்கி கொடுக்கும் சனியாக, நல்லது பண்ணக்கூடிய சனியாக தனுசு ராசிக்கு வந்து சுவாமி அமர்கிறார். அதனால் 2024 ஆண்டு தனுசு ராசிக்கு சுப காரியங்களுக்கான யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள், குறிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு அந்த தடை விலகி திருமணம் ஆகும். வீடு, இடம், வாகனம் எதுவும் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த தடைகளும் விலகும். அப்போ ஒரு சுபிச்சமான ஆண்டு தனுசு ராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நான் இவர் சொல்கிறது வந்து கோச்சார பலன்கள் தான் சொல்கிறேன். உங்கள் ஜாதக கட்டப்படியும் தசாப்படியும் சில மாறுதல் இருக்கும். நாம் இதில் சொல்கிறது பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல விஷயம் என்னென்னா குருவுடைய பார்வை 3 ராசிகளை குரு இப்போ பார்த்துட்டுருக்காரு. அதாவது 2024 தொடங்கும் போது சிம்மம், துலாம், தனுசு என்ற அந்த 3 ராசிகளை குரு பார்க்குறார். 1/5/24 குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு பின்பாக குரு பகவான் தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ரொம்ப விசேஷமான பார்வைன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே குரு நின்றதை விட குரு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு. குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த ஆண்டில் 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் வீட்டில் அமர்கிறார். ஆனாலும் அந்த குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை தனுசுக்கு பார்க்கிறார். அதை பார்க்கறது ரொம்ப விசேஷமானது. அந்த குருவுடைய பார்வையினால் வெற்றிகள் பெறுவார்கள், தடைகள் விலகும். குறிப்பாக வந்து இது வரைக்கும் ஏதாவது செய்யலாமா வேண்டாமான்னு தள்ளி போட்ட காரியங்களை வெற்றியாகும்.
தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் புதிய தொழில்கள் பண்ணுவதற்கும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறது பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் இருந்த மந்த குழப்பங்கள் பகை உணர்வுலாம் நட்பாக மாறி உங்களுக்கு நன்மைகளை தரும். தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் ஒரு மந்தத்தன்மை படிப்பில் கவனமின்மை இதெல்லாம் விலகி நல்லா படிப்பாங்க, நல்ல புத்துணர்ச்சி தன்மை கிடைக்கும். தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீடு வலுவாக இல்லை அப்படிங்கிறதுனால பேசுகிறச்சே ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எந்த முடிவுகளும் செய்யணும், பதறக்கூடாது. அது பிறகு உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி குரு பகவான், அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் ஜீவ மூர்த்தங்கள் அல்லது சாய்பாபா, ராகவேந்திரர், சித்தர்கள், அகத்தியர், திருமூலர், நந்தியம்பெருமான் அவங்க மாதிரி குருநாதர்களை குருவை வணங்கணும். ஜீவ முகூர்த்தங்களில் போய் வணங்கி வருவது ரொம்ப நன்மை தரும். தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு 2024 ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மேலும் நன்மையை பெறுவதற்கு குரு வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகர ராசியிலிருந்து 2023 ஆண்டு சனி பகவான் அமர்ந்து இந்த 2023 ஆண்டு முழுவதுமே மகர ராசிக்கு மந்த குழப்பங்களே ஏற்பட்டிருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இது நல்லதா கெட்டதா, இதை இப்படி குழப்பங்களையே உருவாக்கியிருக்கும். அப்போது 2024 ஆண்டு முழுவதும் பார்க்கும்போது மகர ராசிக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்கிறார். அதை பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதச்சனின்னா பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லுவாங்க. நிறைய பொருட்களாக வாங்குவோம், காரு, வீடு, இடம், வாகனங்கள், இல்லை ஆடைகள், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் நிறைய சேரும். அப்படி வாங்கும்போது ரொம்ப தேவையான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல நம்ம 2-3 வாங்க வைக்கும். பாதச்சனி அப்படிங்கிறது என்னென்னா முடிவு எடுக்க விடாது. நம்ம இது சரியா இது தப்பான்னு நினச்சிட்டே இருக்கையிலே அதை செஞ்சுருவோம். இப்போ சாப்பிடுவோமா வேண்டாமா நினச்சிட்டே இருப்போம், ஹோட்டலில் போய் உட்காந்துருப்போம். முடிவு எடுக்காமலே அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். அதனால் முடிவு எடுக்கும்போது குழப்பம் வரும். ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும். அதே போல் சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த 2 வருடத்துக்கு மட்டும் பாதச்சனியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அதுலேருந்து சனி பகவான் விலகி 7.5 சனி உங்களுக்கு மகர ராசிக்கு முடியும். பெரிய அளவு ரொம்ப பாதிப்பு செய்யாது. எப்பயுமே சனி பகவான் மகரம் மற்றும் கும்பம் இந்த 2 ராசிக்கும் ராசி அதிபதி. அதனால் பெரிய அளவு சனினால் இந்த 2024 ஆண்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அதே போல் ராகுவுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தாலும் 3ஆம் வீட்டிலும் ராகு பகவான் அமர்ந்திருக்கார், கேது 9ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு சில குழப்பங்களை நிகழ்விப்பார். அந்த குழப்பங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க. அதாவது குழப்பங்கள் விலகும். அதுவும் பொருளாதார மந்த நிலை, எக்கனாமிக்கல்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிலை, பொருளாதார கிரகம் அப்படின்னு பேர் ராகுக்கு. இப்போ பொருளாதாரத்தில் சிறு சிறு முடக்கங்கள், பொருளாதார ரீதியாக சில மந்தங்கள் ஏற்படும். அதாவது பணம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு மொத்தமாக காலியாயிரும். ஒருத்தர்கிட்ட வரும், நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், அது வராது. திடீர்னு ஒரு செலவுகள் வரும், விரயங்கள் ஏற்படும். அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் நமக்கு தேவையான விஷயங்களுக்குள்ளே மட்டும் செலவு பண்ணணும். தேவையில்லாத செலவுகளில் நம்ம தலையிடுவதை தவிர்க்கணும். அதுமாதிரி சிக்கனமாக இருக்கணும். ரொம்ப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சிக்கனமாக செலவு பண்ணுவது நல்லது. குரு பகவானுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுகஸ்தானம் சொல்கிற 4ஆம் இடத்துல ஆண்டில் 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அதாவது மே மாதம் வரைக்கும் 5ஆம் வீட்டிலும், அதுக்கப்புறம் அதிலிருந்து பயிற்சியாகி 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது 4ஆம் வீட்டில் இருக்கிறார் ஆண்டு முதல்ல, பிற்பகுதியில் 5ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குருவுடைய பயிற்சியினால் நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி. ஏன்னா 1/5/24 அன்று குரு பயிற்சி நடக்க போது, இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டில் அமரும்போது குரு பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கன்னி மற்றும் விருச்சிகம், அடுத்து மகரத்தை தான் பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதனால் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், லாபங்கள் ஏற்படும். குறிப்பாக திருமணம், வீடு கட்டுவது, இந்த மாதிரி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் கொடுக்கும். அப்போ இந்த 2024 பொறுத்த மட்டும் வருகிற 5ஆவது மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை குரு பகவான் தருவார். அது வரைக்கும் ஒரு நார்மலான பலன்கள், மத்தியம பலன்களே இருக்கும். அதுக்கு பின்பாக 5ஆவது மாதத்துக்கு பின்பாக குருவினால் மிகப்பெரிய நன்மைகள் யோகங்களை பெறக்கூடிய ராசி
மகர ராசி. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் சென்று சனிக்கிழமை விநாயகரை வணங்கணும். அல்லது ஆஞ்சநேயர் இருந்தால் பக்கத்தில் சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயரை வணங்கணும். அப்படி வணங்கி வந்தாங்க அப்படின்னா இந்த சனினால் இந்த ஆண்டில் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். 5வது மாதத்துக்கு மேலே குரு வருவது ரொம்ப விசேஷமானது. மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும், பேசும்போது கவனமாக இருக்கணும். அதே போல் ஏதாவது பத்திரப்பதிவுகளோ யாருக்கும் எழுதி கொடுக்கும்போது அது என்ன ஏதுன்னு படித்து பார்த்து எழுதி கொடுக்கணும். கவனக்குறைவு ஏற்படும், நம்ம கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், கல்வி படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். மகர ராசியை சேர்ந்த பெண்கள் அலைச்சல்களை தவிர்க்கணும். ரொம்ப வெளி இடங்களுக்கு போகும்போதோ எங்கேயும் போக்குவரத்துகளுக்கு கவனம் இருக்கணும். அதாவது பயணங்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உடம்பு டயர்டாகும், இரத்த குறைவு ஏற்படும், இரத்த சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் அப்படின்ட்டு. அது கர்ப்பப்பை சார்ந்த சில குழப்பங்கள் ஏற்படும் இருக்கு. அதனால் 2024 முழுவதுமே மகர ராசியை சேர்ந்த பெண்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மறக்காமல் சனிக்கிழமை போய் மகர ராசிக்காரங்க விநாயகர் இல்லை ஆஞ்சநேயரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை பெறலாம். கும்ப ராசிக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2023 ஆண்டு முழுவதுமே விரையச்சனியாக இருந்த சனி பகவான் அதுலேருந்து பயிற்சியாகி 2024 முழுவதும் ஜென்ம சனியாக இருக்கிறார். அதாவது கும்பராசிக்கு 7 சனி நடந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். அதாவது ஜென்ம சனிங்கிறது என்ன அப்படின்னா தலைக்கு மேலே சனி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால் சனி பகவான் தலை மேலே உட்கார்ந்துருக்கிறதுனால சில குழப்பங்கள், சில மந்தத்தன்மைகளை ஏற்படுத்துவார். எரிச்சல், கோபம், பதட்டம், தூக்கமின்மை, நரம்பு சார்ந்த உபாதைகள், அப்படி உடலில் கொஞ்சம் உஷ்ணத்தன்மைகள், உஷ்ண கோளாறுகள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டுருக்கு. பதறாத காரியம் சிதறாது. நிதானம் பிரதானம். நிதானமாக பொறுமையாக முடிவுகள் எடுத்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். நம்மளை பதட்டத்துக்கு உள்ளாகும், எரிச்சல் உண்டாகும், கோபங்கள் வரும். அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிடாமல் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும். அப்போ பதறாமல் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அந்த காரியம் ஜெயமாகும். மனக்குழப்பங்களோடு நம்ம எந்த காரியம் ஒன்று செஞ்சாலும் அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம மனசை நல்லா பார்த்துக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு தேவை என்னென்னா 2024 மனம் நம்ம சுத்தமாக இருக்கணும். அதே போல் ராகுவினால்னு பார்க்கும்போது ராகு கும்பராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில். அது தனவர ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். பணம் நிறைய வந்தாலுமே செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் சிக்கனமாக இருக்கணும். ஒவ்வொரு செலவுகளும் நமக்கு தேவைதானா, இது அவசியமான செலவுகள் தானா, இது முக்கியம்தானா, இது கண்டிப்பாக நான் பண்ணணுமா அப்படிங்கிறத நல்லா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செலவுகள் செய்யணும். செலவுகள் செய்யும்போது ஒரு சில குழப்பங்கள், பதட்டங்கள் கண்டிப்பாக வரும், விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி வைத்திய செலவுகள், பகை, யாருடைய சண்டை போகிறது, ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறது, மனக்குழப்பமாகிறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும். அதனால் கும்பராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மை தரும். குருவுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா 3ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது 2024 மே மாதம் 5வது மாதம் வரை 3ஆம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிலிருந்து 4ஆம் வீட்டில் அமர்கிறார். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம். சுப செலவுகள், சுப காரியங்கள், நல்ல காரியங்கள், சுப செலவுகளை கொடுப்பார். அப்போ 2024 முதல் பாதி கும்பராசிக்கு சரி இருக்காது. பின்னாடி வரக்கூடிய அந்த 2வது பாதி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டோட தொடக்கத்தில் முதல்ல ஒரு 6 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது 6 மாதம் குருவுடைய பலன், குருவுடைய அந்த அமைப்புகள் நமக்கு கிடைக்கும். ஜென்ம சனி இருக்கிறதுனால தீர்க்கமாக முடிவெடுக்கும் போது ரொம்ப யோசித்து நிதானமாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், பதறக்கூடாது. அதனால் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை விநாயகர் வழிபடுறது நல்லது. அதே போல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடணும். ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட்டால் உடல் பலம், மனபலம் 2மே கிடைக்கும். ஏன்னா கும்பராசிக்கு உடல் பலமும் மனபலமும் இருக்காது, குழப்பங்களே வந்துக்கிட்டே இருக்கும், பதட்டமே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பதறாத காரியம் சிதறாது. நிதானம் பிரதானம். பொறுமையாக தீர்க்கமாக யோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கும்போது அந்த முடிவுகள் நமக்கு சாதகமாக அமையும். குழப்பங்கள்லே நம்ம முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவுகள் சரியில்லாமல் போகும். அதனால் ரொம்ப நிதானமாக முடிவு எடுக்கிறது நன்மை தரும். கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். யார்கிட்டையும் நம்ம பகைச்சிடக்கூடாது, பகையாகாமல் நட்பாகவே எல்லாரையும் நம்ம அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தரும். கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமின்மை, தேவையில்லாத விஷயங்களில் கவனச்சிதறல்கள், மன உளைச்சல்கள் ஏற்படும்.
அதனால் விநாயகர் ஆஞ்சநேயரையும் கும்பராசி மாணவர்கள் வணங்கினாங்கன்னா நல்லா படிப்பில் கவனம் வரும். கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு நோய் சம்பந்தமான உபாதைகள், அங்கங்கே வயிற்றில் நோய், இந்த யூரினரி கிளாண்ட் அதாவது சிறுநீரக மண்டலத்தில் பாதிப்பு, வயிற்றில் ஏதாவது ஸ்டோன் கல் வர்ற மாதிரியான வாய்ப்புகள், இல்லை குடல் இறக்கம், அந்த மாதிரி வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். கர்ப்பப்பையிலையும் சிறு சிறு அலர்ஜிகள் குழப்பங்கள் ஏற்படும். அதில் கும்பராசிக்காரங்க நல்ல போசாக்கான நல்ல ஆரோக்கியமான நல்ல சரிவீத உணவுகள் எடுத்துக்கொண்டாங்கன்னா கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் விலகும். கண்டிப்பாக கும்பராசிக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை பெறலாம். மீன ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2023ஆம் ஆண்டு முழுவதுமே மீன ராசிக்கு பெரிய அளவு ரொம்ப பாதிப்புகள் இருந்திருக்காது. ஆனால் 2024ஆம் ஆண்டு விரயச்சனி ஆண்டாக இருக்கிறது. முழுவதும் விரயச்சனி. ஏற்கனவே ஜென்ம ராகு நடந்துட்டுருக்கு. அதாவது 2023 கடைசியில் ரொம்ப மீன ராசிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ராகு பயிற்சி புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் இந்த ராகுவினால் சிறு சிறு தொந்தரவுகள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே ராகு ஜென்ம ராகுவாக இருக்கிறார். 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப விரயங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கையில் நிற்காது. அதனால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை மட்டும் கையில் வச்சுக்கணும். தேவையில்லாமல் நிறைய பணங்களை விரயம் செய்வதற்கு, நிறைய எனர்ஜி, உடம்போட எனர்ஜியை லாஸ் பண்ணுறதுக்கு, நரம்பு சார்ந்த சில உபாதைகள், மூச்சு சார்ந்த மூச்சு திணறல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்முடைய சக்திகள் விரயமாகும். எனர்ஜி, ரத்தம் குறையும், நீர் ஓட்டம் குறையும், நமக்கு மூச்சு திணறல் வரும். இந்த மாதிரி நமக்கு எனர்ஜி குறையும், உடம்போட சக்திகள் விரயமாகும். விரயச்சனினால் நம்ம உடம்போட சக்திகளும் விரயமாகுங்கிறது முக்கியம். அதுபோல் பணம் விரயமாகும். ஏதாவது நம்ம பொருட்கள் வாங்கும்போதோ ஏதாவது ஒரு விஷயங்களை விலை பேசும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிவு எடுக்கும்போது பார்த்து நிதானமாக பொறுமையாக முடிவெடுத்து செய்யணும். குழப்பங்கள் நிறைய பேர் நம்ம குழப்பறதுக்குன்னே வருவாங்க. யாராவது நம்மளை குழப்பிடுவாங்க, இது என்ன அது என்ன, அதை இப்படி செய், இதை இப்படி செய் அப்படிம்பாங்க. எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் பொறுமையாக முடிவு எடுக்கணும். நட்பு ரீதியாக சில கசப்பான சம்பவங்கள் ஏற்படும். அதை பெருசாக நம்ம நட்பை நம்பியிருப்போம், இவர் நமக்கு நல்லது பண்ணுவார், உதவி பண்ணுவார், நல்லது செய்வார் நம்பியிருப்போம். அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காது. குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு அவர் நம்பினோம்னா ஏமாற்றம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிதாக நம்பக்கூடாது. நீ என்ன செய், நானும் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன், நான் பார்த்து தான் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம பொறுமையாக நிதானமாக முடிவு எடுக்கணும். மீன ராசியை பொறுத்த மட்டும் குருவுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த குருவுடைய அமைப்பு நன்மையை தரும். 5வது மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. அப்புறம் 5வது மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சியாகி ரிஷபத்துக்குள்ளே போகிறார். அதாவது மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் வலிமை ஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ அந்த 5வது மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நன்மைகள், வலிமை ஏற்படும், மன தைரியம் ஏற்படும், எந்த விஷயத்தையும் எதிர்கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தன்மை ஏற்படும். அதே போல் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது என்னென்னா, 7.5 சனி நமக்கு நடக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அந்த 7.5 சனியோட வேகம் குறைஞ்சிரும், பாதி குறைஞ்சிரும். அதனால் 7.5 சனியை பற்றி ரொம்ப பெரிதாக குழப்பம் அடைய வேண்டாம், ரொம்ப பதற வேண்டாம். யார் ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குன்னு தெரியுதோ அவருக்கே அந்த 7.5 சனியோட பாதிப்புகள் குறையும். சனி பகவானோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபட்டாலே போதும். சனிக்கிழமை போய் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா அந்த சனினால் வரக்கூடிய எந்த தொந்தரவுகளும் உங்களை அணுகாது. மன தைரியம் இருந்தால் சனியினால் பாதிப்போட மன பலம் வேணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் எதிர்கொள்ள ரெடியாக இருக்கேன், எது வந்தாலும் நான் எதிர்கொண்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வேணும். அந்த உத்வேகம் மட்டும் இருந்தால் நம்ம எந்த காரியத்திலையும் வெற்றி கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். பதட்டமோ எரிச்சலோ மனக்குழப்பமோ இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் ரொம்ப தேவை நம்ம வலிமை, மன வலிமை வேணும். ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்வதற்கான துணிவு வேணும். சரி, மீன ராசியை பொறுத்த மட்டும் பெரிய அளவு நன்மைகள் இல்லைன்னாலும் கூட ஆண்டோட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறனால வாக்கு, தனவர, குடும்பம், திருமண தடை விலகும், குழந்தை பாக்கி இல்லைன்னா குழந்தை பாக்கி வரும், வீடு ஏதாவது கட்டுவதற்கோ, வாகனங்கள் வாங்குவதற்கோ, நம்ம தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ, தொழிலை வேறு வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கோ, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க தொழிலில் வெற்றி பெறுவதற்கோ, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வேலை மற்றும் அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், வேலை கிடைக்கும். இந்த 2024 ஒரே ஒரு விஷயம், விரயங்கள் ஏற்படும். நம்ம உடம்போட எனர்ஜி லாஸ் ஆகும், உடம்போட சத்துக்கள் குறையும், பண விரயங்கள் ஏற்படும், தேவையற்ற பொருள் விரயம் ஏற்படும். அது மட்டும் கவனமாக இருக்கணும்.
விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தீங்கன்னா அந்த விரயங்களையும் தவிர்க்க முடியும். மீன ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி குரு பகவான் தான். அதனால் குரு சேத்திரங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவது நல்லது. ஜீவ முகூர்த்தங்கள், ஜீவ சமாதிகள் வணங்குவது நல்லது. வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலை போன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணணும். அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நன்மை தரும். இந்த 2024ஆம் ஆண்டில் அவசியம் திருவண்ணாமலைக்கு போய் ஜீவ சமாதிகளை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி உண்ணாமலை வணங்கி வாங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.